வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் 10th or 12th வாட் நெக்ஸ்ட்னு கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? இன்ஜினியரிங்கா, மெடிசனா, லாவா, கவர்மெண்ட் காலேஜா, ப்ரைவேட் காலேஜா, எந்த காலேஜு எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? நீட் ஜேஇஇ போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணி டாப் காலேஜஸ்க்கு போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? எனக்கு சயின்ஸ் குரூப் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீட் எக்ஸாம் எழுதுனா தான் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸும் போக முடியுமா? எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜேஇஇ கிளியர் பண்ணா தான் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸுக்கு போக முடியுமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு சொல்யூஷன் தரக்கு நான் வரப்போகிறேன். இனி டென்ஷன் வேணாம். உங்கள் கேரியர் ஜேர்னிக்கு நான் ரெடி. நான் உங்கள் சுகன்யா தேவி, கேரியர் கன்சல்டன்ட். உங்கள் ஃப்யூச்சர் ரூட்டை கிளியராக காட்டித்தரேன் நான் ரெடி. இந்த ஃப்யூச்சர் ரூட் யூடியூப் சேனல் மூலிமா அதை தெரிஞ்சுக்க நீங்கள் ரெடியா? ரைட் கோர்ஸ், கரெக்ட் காலேஜ், வேல்யூபிள் ஃப்யூச்சர், இதெல்லாம் சூஸ் பண்ண உங்கள் கூட நான் இருக்கேன். இந்த ஃப்யூச்சர் ரூட் சேனல் மூலிமா இந்த சேனலில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கிராக் பண்ணுறது, காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ், ஸ்காலர்ஷிப்ஸான இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எங்கே அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு நீங்கள் எந்த பெஸ்ட்டு காலேஜை பெஸ்ட்டு கோர்ஸை சூஸ் பண்ணுறங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் நீங்கள் ராங் சாய்ஸ் சூஸ் பண்ணி அதனால் உங்கள் டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி உங்களோட ஃப்யூச்சர் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் தானே? உங்களோட இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் எதுன்னு தெரியலையா? அதுக்கும் சொல்யூஷன் நான் தரேன். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ரூட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் இந்த ஃப்யூச்சர் ரூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். தேங்க்யூ ஆல். நல்லதே நடக்கும்.